ஏன் நம்ம சோதனை இன்னொரு தொடருதுன்னு சொன்னால் நம்ம செய்யாத நிறைய சொல்லியிருக்கோம், அதில் சொல்லாத செஞ்சிட்ருக்கிறோம். அதை சீரமைக்கிறதுக்காக தான் 45-18 உங்கள் வாழ்க்கை வழிமுறையில் சீராக நாம் ஆக்கியுள்ளோம், எனவே நீர் அதனை பின்பற்றுவீராக. அன்றையும் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி பின்பற்ற வேண்டாம். அதனால் நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு பேசலாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் சரியாக இருக்குமா நினைக்க வேண்டாம். அது தெளிவுபடுத்துகிற புத்தகம் தான் இந்த புத்தகம். எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சத்தியம் அசத்தியம் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேதம் வாழ்க்கைக்காக. பெரும்பாலும் மனசுக்குள்ள சில விஷயம் தர்க்கமாக வச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம முன்னிட்டு தடையாக இருக்குது. நம்ம நன்மையில் தடையாக இருக்கிறதெல்லாம் நம்ம மற்றவங்க பற்றி குற்றமாக மனசை வச்சுட்டே இருக்கிறோம். மற்றவங்களை எதிர்பார்த்து அது ஏமாற்றம் அடையும் போது அந்த பகைமை போட்டுவிட்றோம். இறைவன் சொல்கிறது, என் பக்கம் திரும்பினா உங்களுக்கு உதவி சமயமாக தான் இருக்குது, நீங்கள் மற்றவங்கள்ட்ட உங்கள் தேவை நிறைவேற்றி கேட்டுக்கிறீங்க, மனசில் வச்சுக்கிறீங்க, அதன் காரணமாக அவங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருது, நீங்கள் அவங்க மேலே பகைமை போட்டிருக்கீங்க, அதன் காரணமாக நன்மையில் தடையாக இருக்குது. அவனை அருளை தள்ளிவிட்டால் நாடிவிட்டால் தடுப்போர் யாரும் இல்லை. 35-3 மனதிலே உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியம் சிந்தித்து பாருங்கள். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவன் அல்லாஹ் வேண்டி படைப்பான் இருக்கின்றன, அவனன்றி வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? தீமையிலிருந்து விலகிறதுக்கும் நன்மையில் வாழ்றதுக்கும் ஆபகம் திரும்ப தீமையிலிருந்து விலகிறதுக்கு அறிவு கொண்டு மனிதர் கொண்டு பொருள் முடியாது, நன்மையில் வாழ்றதுக்கும் அறிவு கொண்டும் பொருள் கொண்டு மனிதர் கொண்டு உட்கார முடியாது. அதனால் எல்லாமே அவங்க திரும்ப வாழ்க்கை லேசாக இருக்கணும், சுகமானமாக இருக்கணும், நன்மைக்கு மேலே நன்மை அடையணும்னு சொன்னால் தீமையாக இருந்தால் நன்மையை மாதிரி ஆடலாம்னு இருக்குது. அதனால் ஆபகம் இருக்கும். தீமையில் இருக்குது, நான் உணர்ந்துட்டேன், ஒத்துட்டு ஒன்றை ஒப்படைக்கிறேன். 3-8 எங்கள் இறைவனே எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை தவறுமாறு விட்டுவிடாதே, இன்னும் முன்படுத்தி எங்களுக்கு நல்லவர்களை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பெருங்குடையாளி ஆவாய். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்கள் அனைவரையும் எந்த சந்தேகமில்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்ல வாக்குறுதி மீறாகும். இப்போ நம்மளை ஒன்று சேர்த்தது காரணமே சத்தியத்தில் வாழ்றது. மனித சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்றதுக்கு தூர தேர்ந்தெடுத்து அவங்க மொழியிலேயே நம்மளை அவங்க மூலமாக அத்தாட்சியும் கொடுத்து நம்ம சாட்சியமாக வாழ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கை கதைகளாகவும் காட்சியெல்லாம் இல்லாமல் சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழ விரும்புவோம். அவன் பக்கமே திரும்புவோம். இது நமக்கு போதுமானது.